என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அதனுடைய சப்ஜெக்ட் கோட் வந்து 40022. அதனுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2022 நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னென்னா கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம், எவ்வளோ மார்க்ஸ் எழுத போகிறோம்ல பார்த்தோம். 100 மார்க் நம்ம எழுத போகிறோம். பார்ட் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க், சரிங்களா? அப்போ 5 கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வந்திருக்கு. ரைட் டவுன் த ஃபார்முலா ஃபார் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வந்து என்னென்னா சென்டரோட ஃபார்முலா என்ன, -g, -fங்கிறத சென்டரோட ஃபார்முலா. ரேடியஸோட ஃபார்முலா r=√g² + f² - c. இது எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. அடுத்து பாருங்கள், ஸோ தட்னு கொடுத்துட்டு i வெக்டர் -2j வெக்டர் -4k வெக்டர் அண்டு 3i வெக்டர் -6j வெக்டர் -12k வெக்டர் ஆர் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேரலல்னாலும் ஒன்று தான், கொலினியர்னாலும் ஒன்று தான், சரிங்களா? இது நீங்கள் 2 மெத்தடில் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 3i வெக்டர் -6j வெக்டர் -12k வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் வெக்டர். அதில் இருக்கக்கூடிய 3ஐ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வெக்டர் வந்துடும். அப்போ a வெக்டர் = 3 × b வெக்டர் அந்த மாதிரி வரும். அது வந்து என்னென்னா பேரலல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 0 வந்ததுன்னா இது பேரலல்னு அர்த்தம். பேரலல்னாலும் ஒன்று தான், கொலினியர்னாலும் ஒன்று தான், சரிங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் f'(x) / f(x) dx கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் யூனிட்டில் வந்திருக்கு. இதனுடைய ஆன்சர் வந்து log of f(x) + c இதனுடைய ஆன்சர். ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள், இன்டெக்ரல் 1 to 2 dx/xன்னு கொடுத்துருக்காங்க. dx/x இது இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், log xன்னு வரும். அப்புறம் லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 2ன்னு கொடுத்தோம்னா இது வந்து என்னென்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது log 2 - log 1 வரும், சரிங்களா? அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து என்னன்னா log 1 ஆன்சர் வந்து 0. அப்போ வந்து log 2 தான் அதனுடைய ஆன்சர். இது 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் 5th யூனிட்லேருந்து வந்திருக்கு. ஏரியாவோட ஃபைண்ட் த ஏரியாவோட ஃபார்முலாவாவது நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா 1 மார்க்காவது கிடைக்கும். a = இன்டெக்ரல் a to b y dx, சரிங்களா? அந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா போதும், சரிங்களா? ஜஸ்ட் ஃபார்முலா தான் இதில் கேட்டிருக்கிறாங்க நவம்பர் 2022. இது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்டில் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம்ங்கிறது எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்ட் பி பாருங்கள், சென்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் அதே மாதிரி தான் பார்த்தோன்னா கான்சென்ட்ரிக்னு கேட்டிருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மில் மட்டும் மாறும். இது எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா 8th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க. பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுடைய கண்டிஷன் எழுதுனா 2 மார்க்கு. இந்த AHG HBF GFC = 0ன்னு இருக்கும். நம்மளுடைய சேனலில் பாருங்கள், எல்லாமே கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூனிட் எடுத்துட்டிங்கன்னா யூனிட் 1 எடுத்துட்டிங்கன்னா அந்த யூனிட் 1 கிளிக் பண்ணி அதில் கூடிய எல்லா வீடியோ பாருங்கள். அதுலேயே வந்து பார்ட் C இம்பார்ட்டன்ட், பார்ட் A இம்பார்ட்டன்ட், பார்ட் B இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் யூனிட்டுக்கு பாருங்கள், தேர்ட் யூனிட், 4th யூனிட், 5th யூனிட். இப்போ யூனிட் வைஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ங்கிற பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளியராக பார்த்துட்டு போயிட்டீங்கனாலே நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள், 9th கொஸ்டின் கோலினியர்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து 10th கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் a வெக்டர் அண்ட் b வெக்டர். இதில் வந்து ஆங்கிள் பொறுத்தல வெக்டர் அல்ஜிப்ராவில் cos θன்னு ஒரு ஆங்கிள் இருக்கும், sin θன்னு ஒரு ஆங்கிள் இருக்கும். cos θ எப்போ யூஸ் பண்ணணும்னா டாட் ப்ராடக்ட் வந்தால் மட்டும் தான் cos θ யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு 10th கொஸ்டினில் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் 2ன்னு கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் 3ன்னு கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் a × b = 7 கொடுத்துட்டாங்க. இங்கே கிராஸ் ப்ராடக்ட் வந்ததுனால நம்ம என்ன ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா sin θ ஃபார்முலா தான் நம்ம ஆங்கிள் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள், இது வந்து 11th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது யூனிட், 12th பார்த்தீங்கன்னா 3வது யூனிட், 12th 13th 14th எல்லாமே. 14th வந்து ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 15 16 பாருங்கள், 4th யூனிட்டுக்கு வந்துருச்சு. x log x இது வந்து என்ன இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுவோம். x² e⁻x பெர்னாலிஸ் மெத்தட். அடுத்து 17th வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. 18th கொஸ்டின் வந்து ஏரியா பவுண்டட் பை த கர்வ். அது ஏரியாவோட ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா, ஏரியா அண்ட் வால்யூமோட ஃபார்முலா படிச்சிங்கன்னா எங்கெல்லாம் ஏரியான்னு வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கிவன் டேட்டா எழுதி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க்காவது கொடுத்துருவாங்க. அதை நல்லா படித்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெளிவாக வந்து நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். 20th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறது.
அடுத்து பாருங்கள் 21A வந்து பாருங்கள், ஏல வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சென்டர் கொடுத்துட்டாங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்குங்க. இந்த ப்ராப்ளம்லாம் ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஆர்த்தோகனல் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இதில் பாருங்கள், பியில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வித் ஃபோக்கஸ் -1, -3 அண்ட் டைரக்ட்ரேஸ் வந்து x - 2y = 0 அண்ட் e = 4/5. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் என்னென்னா, நீங்கள் முன்னாடி படித்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே இந்த கொஸ்டின் கூட நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கிறாங்க 21ABயில். 22Aயில் பாருங்கள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கொலினியர்னு என்ன அர்த்தம்னா, கொலினியர்னால ஒன்று தான், பேரலல் தான் ஒன்று தான் சொல்லிவிட்டேன். இதில் ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் பண்ணி கூட நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் அடுத்து நம்ம கேட்கக்கூடியதில் கேட்கலாம். பொசிஷன் வெக்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே வெக்டர் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது, வெக்டர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம் அட்டன் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வெக்டர் இருக்கா, பொசிஷன் வெக்டர் இருக்கான்னு பாருங்கள். வெக்டர் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர் எழுதுங்க, ஸ்மால் a வெக்டர், ஸ்மால் b வெக்டர், ஸ்மால் c வெக்டர்னு. பொசிஷன் வெக்டர் இருந்ததுன்னா OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர் அந்த மாதிரி எழுதி இதை சால்வ் பண்ணுங்கள். இது உண்டான ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 22Bயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ப்ரூவ் தட் த வெக்டர்ஸ்னு கொடுத்துட்டு ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். பெர்பெண்டிகுலர்னா 3 வெக்டர் தான் இருக்காங்க பாரு, வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. A இருக்குது, B இருக்குது, C இருக்குது, ஓகேங்களா. அப்போ வந்து என்னென்னா பெர்பெண்டிகுலர்னா இது வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் தான், டைரெக்டாக பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. பெர்பெண்டிகுலருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன, ஆர்த்தோகனல். இது என்ன, ஏக்கும் பிக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஆன்சர் 0 வரும். அடுத்து B டாட் C, B வெக்டருக்கும் C வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஆன்சர் 0 வரும். அடுத்து C வெக்டருக்கும் A வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஆன்சர் 0 வரும். இது எல்லாமே 0 வந்து இது வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் யூனிட்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஃபைண்ட் த டார்க்குங்கிறது என்னென்னா, நம்ம அந்த M வெக்டர் R வெக்டர் கிராஸ் F வெக்டர் அதுதான் கேட்டிருக்காங்க. மாடலஸ் எடுத்தால் மேக்னெட் ஆஃப் டார்க்னால் ஒன்று தான், மொமெண்ட்னால் ஒன்று தான். என்னென்ன பேருக்கு சொல்கிறனோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது செகண்ட் யூனிட்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து இது எல்லாமே தேர்ட் யூனிட்டில் இன்டெகிரேஷன் வந்திருக்கு. தேர்ட் யூனிட்டில் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 3+4, 4+4 அந்த மாதிரி தான் கேட்குறாங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. அடுத்து ஃபோர்த் யூனிட்டில் பாருங்கள், x⁴n log x பாருங்கள், இது வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் போடணும். x³ sin xங்கிறது பெர்னாலிஸ் மெத்தட், x² cos 2xங்கிறது அது பெர்னாலிஸ் மெத்தட், x³ e⁻x - பெர்னாலிஸ் மெத்தட். ஒரு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட், லாக் சம் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், மீதெல்லாம் பெர்னாலிஸ் மெத்தட். அடுத்து பாருங்கள், x² sin 4x இதுவும் பெர்னாலி தான், x² e⁴x இதுவும் பெர்னாலி தான், இதுலேயும் கேட்டிருக்காங்க. இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரல். 3 யூனிட் கரெக்டாக படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து புக் ஒர்க், 3 புக் ஒர்க், ஏரியா ஆஃப் சர்க்கிள், வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் கோன் தரவாக படிச்சிருக்கணும். பாருங்கள், நவம்பர் 2022 வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கேட்டிருக்காங்க. மீதி பேலன்ஸ் இருக்கிறது என்ன, வால்யூம் ஆஃப் கோன் பேலன்ஸ் இருக்குது, ஏரியா ஆஃப் சர்க்கிள் பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் 4 நாளைக்கு அந்த 2 கொஸ்டின் கூட நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்காம வேறு ஏதாவது கேட்குறாங்க, ஏரியா அண்ட் வால்யூம் கேட்குறாங்கன்னா ஏரியாவோட ஃபார்முலா எழுதிருங்க, வால்யூமுக்கு வால்யூமோட ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க்காவது கிடைக்கும். சரிங்களா. மீதி இருக்கக்கூடிய 2 புக் ஒர்க் நல்லா படிச்சுங்க. இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இது எல்லாமே எப்படி பண்ணணும்னா முதல்ல நான் சொல்லியிருக்கேன். 5th யூனிட்டுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தரவாக பார்த்துங்க. சரிங்களா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். பாருங்கள், முதல் கொடுத்தது இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க, இது வந்து தமிழ் வடிவம். தமிழில் வந்து முதல் கொடுத்ததே தான் தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு வந்துருக்குங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது பார்ட் பி கொஸ்டின். 15 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 15ல் நம்ம வந்து என்னென்னா எனி 10 எழுதுனா போதும். இது வந்து பார்ட் சி கொஸ்டின். எய்தர் ஆர் டைப், ஒன்று ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணணும், இல்லைனா பி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும். இதெல்லாம் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.